பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அது எப்போ சார் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறையா மியூசிக் ரிலேட்டட் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக நாங்கள் இளையராஜா, மாஸ்டர் இளையராஜா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மியூசிக் அதுவும் இப்போ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மூங்கிலேயே ஒரு சென்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆகிடுத்து. இப்போ குறிப்பாக இன்னொரு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக மைக்கே இல்லாத ஒரு ஆடிட்டோரியம், ஒரு 100 பேர் உட்காரலாம், கம்ப்ளீட்டாக மூங்கிலில் பண்ணது. இது மாதிரியான பல, எதுக்கு சொல்ல வரேன்னா சவுண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இது. அது மாதிரியான பல சவுண்ட் ரிலேட்டட், மியூசிக் ரிலேட்டட் டெக்னாலஜி, மியூசிக் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸு, அது மாதிரி பல கோணங்களில் நமக்கு வந்து இப்போ மியூசிக்கை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸுங்கிறது இன்னரண்ட் பார்ட்டு. இப்போ நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி அம்மா இப்போ வயலின் வாசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.5 டிகேடாக அவங்க இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட 6 டிகேட்ஸ் அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போனீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு முதல் பாட்டுன்னு ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்து மியூசிக் மேத்தமேட்டிக்ஸ் அதில் இருக்குது. ஏன்னா தாளம் அப்படிங்கிறது, ராகம், தாளம், ஸ்ருதி 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. இல்லை, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன்னரண்ட் பார்ட் ஆஃப், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மியூசிக். மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா, கணக்கு வழக்கு இல்லைன்னா அதில் சரியாக வராது. அதான் வடமொழியில் சொல்லுவாங்க, ஸ்ருதோ மாதா லயப் பிதா. ஸ்ருதிங்கிறது அம்மா மாதிரி, லயம்ங்கிறது அப்பா மாதிரி. அதுதான் அந்த மியூசிக்கை வளர்க்குறது. அதனால் அந்த மேத்தமேட்டிக்ஸை பற்றி நிறையா இதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு இது இருக்குது. குறிப்பாக 7 தாளங்கள் இருக்குது. ஒரு தாளத்துலேயும் 5 நடை இருக்குது. 35 விதமான ப்ராக்டிஸ்லேயும் 35 விதமான தாளங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக எடுத்து செய்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக நொட்டேஷன்ஸ் கேப்சர் பண்ணுறது. ஏன்னா ஒருத்தர் பாடுற மாதிரி இன்னொருத்தர் பாடலை, ஒரே ஸ்வரமே, ஒரு ஸ்வரம்னா அது ஒரு ஸ்வரம் இல்லை, அதில் பல விதமாக அந்த ஸ்வரத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இதுமாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி கோஷன்ட் இதுக்கு. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா டெக்னாலஜி இருக்குது. அதனால் குறிப்பாக அகைன் பல முறை நான் மீடியாவில் நீங்களாமல் என்னை வந்து நிறையா கவர் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளுக்கு சங்கீதம், அதான் பாரதியார் என்ன சொல்லியிருக்கா, காலையில் எழுந்தவுடன் பிடிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அதனால் பாட விடுங்கோ, மாலை முழுதும் விளையாட விடுங்கோ. குழந்தைகளுக்கு நல்லா இந்த கல்ச்சர் நல்லா உறுதியாக வரணும். அதுக்காக எவ்வளவு நம்ம டெக்னாலஜி ஓரியன்டாகவும் சரி, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஐஐடியில் ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷனில் சீட்டும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் நிறையா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இதுதான் நான் எல்லா பெற்றோர்களுக்கும், நல்லா பாடுற குழந்தைகள், நல்லா டான்ஸ் ஆடுற குழந்தைகள், ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற குழந்தைகள் ஆர்ட் ஃபார்மில் கொஞ்சம் விருத்தி பண்ணுறதுக்கு விடுங்கோ அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டோட கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. 2 சீட் இப்போ முதல்ல இப்போ 36 சீட்டு இருக்குது. இப்போ அது முதல்ல ஃபில் ஆன அப்புறம் அடுத்தது இன்க்ரீஸ் ஆமாம், நாங்கள் கவுன்சிலில் இந்த தடவை நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணினேன். இந்த தடவை அடுத்த ஐஐடிஸும் இப்போ நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் சொல்லி தான் அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மற்ற ஐஐடிகளும் இதை ஆரம்பிப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆமாம், இப்போ சில சபாவில் இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ் ஸ்லாட்டுன்னே ஒன்று வாங்கியிருக்கோம். போன வருஷம் ஐஐடி மெட்ராஸ்க்காக அங்கே படிக்கிற பசங்க, நல்லா பாடுற பசங்களுக்காக. அதே மாதிரி அடுத்த தடவை எல்லா சபாலையும் கேட்போம். ப்ளஸ் குழந்தைகள் இந்த என் செமஸ்டர் முடிச்ச அப்புறம் நிறையா பசங்க வருவாங்க, வந்து கேட்குறாங்க. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.